ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கெல்லாம் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸோ வீக்லி ஒன் செஷன், வாரத்துல ஒரு நாள் வைஷ்ணவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை, ஒரு வைஷ்ணவர் எப்படி நடந்துக்கணும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கணும், ஒரு கிருஷ்ண பக்தர் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கோயில்ல வந்தா எப்படி இருக்கணும், கீர்த்தனம் செய்யறதுல என்னென்ன முறைகள் இருக்கு, நாம ஜபம், திலகம் இடுறது, பக்தர்களோடு பழகிறது, எல்லாத்துக்குமே ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு எட்டிகேட் இருக்கு, ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு வைஷ்ணவர் எப்படி நடந்துக்கணும். அப்ப இந்த வகுப்புல நம்ம வாரந்தோறும் ஒரு டாபிக், ஒரு தலைப்புல படிக்க போறோம். ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு வைஷ்ணவர் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம், பகவான் நாமத்தை உச்சரிக்கிறோம், சேவனம் பண்றோம். ஆனா அது அபராதங்கள் இல்லாம, குற்றங்கள் இல்லாம எப்படி செய்யறது? என்னென்ன அபராதங்கள் இருக்கு? நாம அபராதம், சேவா அபராதம், விக்கிரக அபராதம், சேவா அபராதம், நாம அபராதம், வைஷ்ணவ அபராதம், நிறைய அபராதங்கள் இருக்கு. இந்த அபராதங்களை தவிர்த்து எப்படி நம்ம பக்தியில முன்னேற்றம் அடையுது? அப்ப ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி நம்ம பக்தியை பயிற்சி பண்றது? இது ஒரு வைஷ்ணவ ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த செஷன் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் வாரந்தோறும் இந்த ஒரு வகுப்பு வைஷ்ணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில். அப்போ வைஷ்ணவ வாழ்க்கை நெறிமுறை, இந்த வைஷ்ணவ கலாச்சாரம் ஒரு ஆபரணம் மாதிரி. இப்போ பெண்கள்லாம் நிறைய ஆபரணங்கள் உடுத்துறாங்க இல்லையா? ஆபரணங்கள் போடும்போது அழகுக்கே அழகு சேர்க்குது இல்லையா? ஆபரணங்கள் உடுத்தும் போது என்ன ஆகுது? அழகுக்கே அழகு சேர்க்குது. அந்த மாதிரி வைஷ்ணவருக்கு ஆபரணம் என்னன்னா, நம்முடைய வைஷ்ணவ கலாச்சாரத்தை நேர்த்தியாக பின்பற்றுவது. அது பகவானை வசீகரிக்கும், பக்தர்களையும் வசீகரிக்கும், பொதுமக்களையும் வசீகரிக்கும். நம்ம வைஷ்ணவ கலாச்சாரத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா பின்பற்றினா பகவானை கவரும். ஓ, இந்த பக்தர் ரொம்ப நேர்த்தியா பண்றாரு, ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி பக்தியை ஒழுங்காக பின்பற்றாரு அப்படின்னு பகவானை வசீகரிக்கும். பக்தர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு மரியாதை நிமித்தமான பழக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பொதுமக்கள் கூட ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இவங்க இந்த காலத்துல இப்படி கலாச்சாரமா வாழ்றாங்க. அதனாலதான் பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டா, ஹரே கிருஷ்ணா நீங்களே இப்படி பண்ணலாமா இல்லையா? ஹரே கிருஷ்ணா நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்ப பொதுமக்கள் நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் தவறு செஞ்சா சரி, அவன் ஒண்ணும் தெரியாதவன் தவறு பண்ணான், நீங்க கிருஷ்ண பக்தியில் இருக்கீங்க உடனே சொல்லுவாங்கல்ல, நீங்க பண்ணலாமா? அதனால இந்த வைஷ்ணவ கலாச்சாரம் ஒரு ஆபரணம் போல அழகு சேர்க்கிறது. அழகுக்கே அழகு சேர்க்கும். அது பகவானையும் வசீகரிக்கும், பக்தர்களையும் வசீகரிக்கும், எல்லோரையும் வசீகரிக்கும். சரி, அப்ப இந்த வைஷ்ணவ கலாச்சாரம் எங்கெல்லாம் சொல்லியிருக்கு? நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, ஆச்சாரியர்மார்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வகுப்பு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பிரபுபாதுடைய லெட்டர்ஸ். பிரபுபாதர் எங்கெங்க சொல்லியிருக்காரு, ஒரு வைஷ்ணவர் எப்படி நடந்துக்கணும்னு பிரபுபாத் எங்கெங்க சொல்லியிருக்காரு. அப்புறம் ரூப கோஸ்வாமி, முந்தைய ஆச்சாரியர், பூர்வ ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமி 2 முக்கியமான புஸ்தகம் கொடுத்திருக்காரு. என்னென்னது? உபதேச அமிர்தம், பக்தி ரச அமிர்த சிந்து. உபதேச அமிர்தம், அனைத்து உபதேசங்களுடைய அமிர்தம்.
நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அமிர்தம். ரூப கோஸ்வாமியோட உபதேசம் வந்து அமிர்தம். அந்த உபதேச அமிர்தத்தை பின்பற்றினா பக்தர்கள் வந்து மணிமகுடமா இருப்பாங்க. உபதேசாமிர்த புஸ்தகத்தை பின்பற்றினா பக்தர்கள்லாம் மணிமகுடமா திகழ்வாங்க. தென் பக்தி ரச அமிர்த சிந்து. பக்தி ரசம்ங்கிறது, பக்திங்கிறது ஒண்ணு ஆனந்தமான சுவை. பக்தி, கிருஷ்ண பக்திங்கிறது ஒரு அமிர்தம், அது ஒரு சமுத்திரம். அந்த பக்தி ரசாமிர்த, பக்தி ரசத்தை பற்றி ஒரு பெரிய சமுத்திரமே வர்ணனைகள். பக்தியில என்னென்ன உயர்ந்த நிலை இருக்கு, ஒரு ஒரு பக்தருடைய, தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்கள் என்ன, இதெல்லாம் பக்தி ரசாம்சத்து புக்ல இருக்கு. அப்போ ஆஹ் இந்த வகுப்பு வந்து இதையெல்லாம் பேஸ் பண்ணிதான் இருக்கு. முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, உயர்ந்த பக்தர்கள் இதை எப்படி வந்து பின்பற்றுறாங்க, குருமார்கள் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, இது அன்றாட வாழ்க்கையில எப்படி கடைபிடித்து நம்ம பகவானுக்கு அபராதங்கள் இல்லாம சேவை பண்றது, பகவானை கவருவது. பக்தினாலதான் பகவானை கவர முடியும். அந்த பக்தி வந்து அழகா நேர்த்தியா பண்ணும். அதுக்கப்புறம் நாம செய்யக்கூடிய அந்த சேவையானது பக்தர்களையும் கவரும். பாருங்க எவ்வளவு அழகா சேவை பண்றாங்க, பொதுமக்களையும் கவரும். அதனால இந்த வகுப்பு எப்படி இருக்குன்னா, இந்த அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடியது எப்படி, நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றது, எப்படி அழகா பண்றது, நேர்த்தியா பண்றது, குற்றங்களை தவிர்த்து அபராதங்களை தவிர்த்து எப்படி செய்யறது, விக்கிரகத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும், கோயில்ல வந்து எப்படி இருக்கணும், இது வந்து நம்மள அப்படி நம்ம அழகா செதுக்கி கொண்டு போவாங்க. ஆச்சாரியர் வந்து ஒரு பக்தனை வந்து அழகா செதுக்கி செதுக்கி ஒரு அழகான சிற்பம் மாதிரி கொண்டு போவாங்க. அப்போ இதோடைய நோக்கம் என்ன? எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கணும், கிருஷ்ணரை மறக்கவே கூடாது. எப்படி ஒரு வைஷ்ணவர் எளிமையா வாழ்வது, எப்படி ஒரு கிருஷ்ண உணர்வுலயே இருக்கிறது, எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கணும், கிருஷ்ணரை மறக்கவே கூடாது. இதுதான் மைய பொருள். நம்ம செய்யக்கூடிய சேவைகள்ல எப்படி நேர்த்தியா அழகா பண்ணி கிருஷ்ணரை மறந்துடாம இருக்கிறதுக்கும், எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கிறது, இதுதான் இதோடைய சாரம். புரோபார் சொன்ன மாதிரி எளிமையான வாழ்க்கை, வைஷ்ணவ கலாச்சாரத்தின் நோக்கம் என்னது? எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இதுதான் வைஷ்ணவ கலாச்சாரம். வைஷ்ணவ வாழ்க்கை முறையுடைய நோக்கமே எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கணும், கிருஷ்ணரை மறக்கவே கூடாது. எப்பவுமே கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இருக்கணும், கிருஷ்ணரை மறக்கவே கூடாது. இதுதான் ரெண்டு அடிப்படை. சரி, அப்போ இதெல்லாம் ரொம்ப அழகான வர்ணனைகள் இருக்கு. ஒரு டாபிக்கா ஒரு பக்தரை வந்து எப்படி அழகா நம்ம ஆச்சாரியருக்கு வந்து வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு டாபிக்கா பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கா சைதன்ய மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு 6 கோசாமிகளுக்கு என்னென்ன உபதேசம் பண்ணிருக்காங்க, இது வந்து கோசாமியிலிருந்தே ஆரம்பிக்கணும். அப்பதான் வைஷ்ணவ கலாச்சாரம்னா நம்ம முந்தைய ஆச்சாரியர்கள், நம்முடைய முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்றி வரும்போது அந்த உண்மையான கலாச்சாரத்துக்குள்ள நம்ம அதை அழகா நேர்த்தியா பின்பற்றும். சைதன்ய மகாபிரபு கோசாமிகளுக்கு என்னென்ன கட்டளை இருந்தாங்க, ஒரு 6 கட்டளை கொடுத்திருந்தாரு. எண்ணற்ற பக்தி சாஸ்திரங்களை எழுதணும். பக்தி சாஸ்திரங்களுக்கு வேதங்களுக்கு சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, பிருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணர் லீலைகள் செய்த இடத்தை கண்டுபிடிக்கும். ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் லீலை செஞ்சாரு, அது காலப்போக்கில் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. துவாபரயுகத்தோட இறுதியில பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில லீலைகள் செஞ்சார். அப்புறம் அவர் திரும்ப போயிட்டாரு. அப்ப நிறைய இடங்கள் நமக்கு தெரியாம மறைஞ்சே போச்சு. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றிய போது கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு. ஸ்ரீ கிருஷ்ண பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சுதா ஹோயில செய் பலராம் ஹோயில நித்தாய். பிரஜேந்திர நந்தனான கிருஷ்ணர் சச்சி மாதாவுடைய குழந்தையாகவும் பலராமர் நித்யானந்தராகவும் தோன்றினார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன விருப்பப்பட்டாரு, நான் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லித்தரும். ராதா குண்டை எங்க இருந்தது, ஷாம குண்டை எங்க இருந்தது, பிருந்தாவனத்துல புனித ஸ்தலங்கள்ல எங்கெங்க இருந்தது, அதெல்லாம் திரும்ப கண்டுபிடிக்கும். இது ஏன் சைதன்ய மகாபிரபு கோசாமியில் கொடுத்தாங்க? எதனால சைதன்ய மகாபிரபு கோசாமியில் கொடுத்தாரு பிருந்தாவனத்துல புனித ஸ்தலங்களை கண்டுபிடிச்சு? ஏன்?
ஏன் சைத்தன்ய மகாபிரபு இந்த சேவை கோசாமிகள்கிட்ட கொடுத்தாரு? ஆஹ் தூய பக்தர்கள் தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். அப்ப கோசாமிகள் வந்து சுயநலமற்ற தூய பக்தர்கள், பகவானுடைய தாமரை திருப்பாத்தி பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருப்பாங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு தன் நேரடி சீடர்களான 6 கோசாமிக்கும் இந்த சேவையை கொடுத்தாரு. பிருந்தாவனத்துல பகவான் லீலை செய்த இடங்களை கண்டுபிடிக்கணும், மறைந்த விக்கிரங்களை கண்டுபிடிக்கணும். ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாத், இந்த விக்கிரங்களை கண்டுபிடிச்சு திரும்ப பிரதிஷ்டை பண்ணி அழகான கோயில் கட்டணும். அப்புறம் 4வது பக்தி சாஸ்திரத்தை நடைமுறையில வாழ்ந்து காமிக்கணும். சோ முதல்ல சாஸ்திரம் எழுதணும், 2வது அது நடைமுறையில வாழ்ந்து காமிக்கணும், 3வது புனித ஸ்தலங்களை கண்டுபிடிக்கணும், அங்க பகவானுக்கு கோயில்கள், 4வது கோயில்கள் அழகழகான கோயில் ஏற்படுத்தி யாத்திரைகள் வர்றவங்க எல்லாம் பகவான் தரிசனம் பண்றதுக்கு அழகான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். 5வது ஒரு வைஷ்ணவன் வாழ்க்கையில என்னெல்லாம் கடைபிடிக்கணும், அவங்க எப்படி வைஷ்ணவ தர்மத்தை பின்பற்றணும், எப்படி வைஷ்ணவ கலாச்சாரப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கணும், அதை நடைமுறையில வாழ்ந்து காமிக்கணும். இந்த 6 முக்கியமான விஷயங்களை யார் யார் கொடுத்தாங்க? சைதன்ய மகாபிரபு 6 கோசாமி. என்னென்னது? 1 பக்தி சாஸ்திரங்கள், பகவானுக்கு பக்தி சாஸ்திரங்கள் எழுதணும். 2வது பிருந்தாவனத்துல கிருஷ்ண லீலைகள் பண்ண இடங்கள், மறந்து போன இடங்களை கண்டுபிடிக்கணும். 3வது மறைந்த விக்கிரங்களை கண்டுபிடிச்சு அங்க அழகா கோயில்கள் ஏற்படுத்தணும். 4வது வைஷ்ணவர் சாஸ்திரப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காமிக்கணும். அதை வந்து வரையறுக்கணும். ஒரு வைஷ்ணவர்னா இப்படிதான் இருக்கணும், வைஷ்ணவர் இப்படிதான் இருக்கணும், வரையறுத்து கொடுக்கணும், அதன்படி வாழ்ந்து காமிக்கணும். எப்படி இந்த 6 முக்கியமானது. பக்தி சாஸ்திரங்கள் எழுதி வியாக்கியானம் எழுதணும், கோயில்கள் மறைந்த பிருந்தாவனத்துல மறைந்து போன கிருஷ்ண லீலை பண்ண இடங்களை கண்டுபிடிச்சு தரணும், அழகழகான விக்கிரங்கள், மறைந்து போன விக்கிரங்களை திரும்ப கண்டுபிடிச்சு பிரதிஷ்டை பண்ணி அழகழகான கோயில்கள் கட்டணும். அப்புறம் அங்க ஒரு உதாரணமா வாழ்ந்து காமிக்கணும், வைஷ்ணவ வாழ்க்கை நெறிமுறைகளை கத்துக் கொடுக்கணும், அதன்படி நடந்து காமிக்கணும். இப்படி 6 முக்கியமான விஷயங்களை சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்காரு. இதை கோசாமிகள் கற்பிச்சு கொடுத்தது மட்டும் அவர் நடைமுறையில பயிற்சி பண்ணாங்க, கற்பிச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா, ஒரு கோயில்ல, இஸ்கான் டெம்பிள்ல கோயில்ல வரக்கூடிய பக்தர் என்னென்ன கடைபிடிக்கணும். இது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலி இது 2-3 வாரம் போகும், ஒரே வாரத்துல எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. கோயில்ல வந்தா என்ன பண்ணணும், ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு வைஷ்ணவர், ஒரு கௌடிய வைஷ்ணவர் கோயில்ல வந்து என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், எப்படி ஒரு அழகா அங்க கோயில்ல போய் நம்ம பக்தி செய்யணும் அப்படிங்கறதுதான் இன்றைய, இது வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இது வரைக்கும் நம்ம அறிமுகம் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம கத்துண்டது ஒரு வைஷ்ணவருடைய வாழ்க்கை நெறிமுறையில ஒரு ஆரம்பம், ஒரு அறிமுகம். அடுத்தது இன்னைக்கோட தலைப்பு என்னன்னா, கோயில்ல வந்து ஒரு பக்தர் என்ன செய்யணும், கோயிலுக்கு வந்தா, இஸ்கான் டெம்பிள்ல வந்தா என்ன பண்ணணும். இந்த வகுப்புகள்லாம் நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஆனா நீங்க எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா திரும்ப சொல்றோம். நம்மள நல்லா ஞாபகம் வச்சிருக்கோங்கிறதுனால திரும்ப கூட படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்து என்ன படிச்சோம், நம்ம கோயில்ல வந்தோடனே நமஸ்காரம் பண்ணணும். கோயில்ல வந்தோடனே வண்டி விட்டு இறங்கி வண்டியை கொண்டு நேர ஆல்டருக்கு முன்னாடி நிப்பாட்டக்கூடாது. அதுக்கு பார்க்கிங் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும். கோயில்ல டெம்பிள்ல வந்தோடனே வெஹிக்கிளை கொண்டு போய் நேரா ஆல்டருக்கு முன்னாடி நிப்பாட்டக்கூடாது. 2வது செப்பல், நம்ம போடுற செப்பலும் வந்து ஆல்டருக்கு முன்னாடி விடக்கூடாது. பகவானுடைய ஆல்டருக்கு முன்னாடி வாகனங்களை நிப்பாட்டுறதோ செப்பலை விடுறதோ கூடாது. அது கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். அதுக்குன்னு பார்க்கிங் ஏரியா இருக்கும், செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கதான் போடணும். பகவானுக்கு முன்னாடி வாகனங்களோ செப்பல் ஸ்டாண்டோ செப்பலோ இருக்கும், அது தள்ளி ஓரமா வச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோயில்ல வந்தோடனே முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல்ல ரொம்ப பணிவா இருக்கு. கோயிலுக்கு வந்தாலே பணிவா இருக்கு. பணிவு தான் பகவானை கவர்றதுக்கான முதல் அழகு. ஒரு பக்தர் எப்படி பகவானை கவருவார்னா பணிவுனாலதான் கவருவார். நீங்க இன்னைக்கு பாருங்க, கேரளால எந்த கோயிலையும் சட்டை உடுத்தி போக அனுமதிக்க மாட்டாங்க. ஆண்கள் வந்து மேல சட்டை அணிவதற்கு அனுமதி கிடையாது. பெண்கள் வந்து அந்த பாரம்பரிய வைஷ்ணவ உடையில தான், ஒண்ணு பிராமண பெண்களா இருந்தா மடிசார் கட்டிட்டு வருவாங்க, மற்றபடி சாரியில வருவாங்க, இல்ல பாவாடை தாவணி. நம்முடைய வேதிக் கல்ச்சர்,
நம்முடைய வேதிக் கல்ச்சர் வந்து வைஷ்ணவ உடை அணியறது தான். அதை பத்தி இன்னும் தனி டாபிக்கே இருக்கு. அதுல வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா தோத்தி இருந்தா தான் அனுமதிப்பாங்க. இன்னைக்கும் வந்து நீங்க சுசீந்திரா சைடு அந்த கன்னியாகுமரி சைடுலாம் போனா சட்டை இல்லாம கோயிலுக்கு சட்டை போட்டு கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்புறம் வேஷ்டி இருந்தா தான் உள்ள விடுவாங்க. லுங்கி எல்லாம் கட்டிட்டு எல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெடிஷன். இது நம்ம கலாச்சாரம். அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ டெம்பிள் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இஸ்கான் டெம்பிள்ல தோல் மேல துண்டு போட்டுட்டு போவோம். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ டெம்பிள்ல தோல் மேல கூட துண்டு போட அனுமதிக்க மாட்டாங்க. இடுப்புல தான் கட்டிருக்கும். இடுப்புல தான் கட்டிருக்கும். மேல சட்டையும் நீங்க நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர் மீட் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்ரீரங்கத்துல நோட் பண்ணா ஸ்ரீ வைஷ்ணவ கலாச்சாரத்தை பின்பற்றவங்க மேல சட்டை போட்டுக்க மாட்டாங்க. துண்ட தோல்ல கட்டியிருப்பாங்க. தலையிலயும் கட்டியிருக்க மாட்டாங்க, தோல்லையும் போட்டிருக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் நம்ம சம்பிரதாயம் வந்து தோல்ல போட அனுமதிக்கும். இடுப்புல கட்ட வேண்டாம், தோல்ல போட்டுக்கலாம். பட் ஆனா ஆஸ் அ ட்ரெடிஷன், ஆஸ் அ கல்ச்சரா என்ன பண்ணணும்னா, பகவான் முன்னாடி ரொம்ப இது என்ன இது இது ஏன் இந்த ரூல் இருக்குன்னா கோயில்கள்ல, பகவான் முன்னாடி பணிவா இருக்கணும். பகவான் முன்னாடி தலப்பா கட்டி நிக்கிறது, பகவான் முன்னாடி தோல்ல துண்டு போடுறது, அப்படி நெஞ்ச உயர்த்தி நிக்கிறது. அவர் வந்து எஜமானன், நான் சேவகன். முதல்ல கோயிலுக்கு வந்தா நான் படிக்கிற ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னா, இங்க பகவான் எஜமானன், நான் சேவகன். அப்போ பணிவா கோயிலுக்குள்ள வந்தாலே நம்ம என்ன மைண்ட்ல ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கணும், பணிவா இருக்கணும். நாம வந்து அந்த கேட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே எந்த இஸ்கான் டெம்பிள் எந்த கோயில்ல போனாலும் எங்கெல்லாம் பகவானுடைய சேத்திரத்துக்கு போறோமோ முதல்ல நம்ம மைண்டுக்குள்ள என்ன செட் பண்ணிக்கணும், நான் கோயிலுக்குள்ள போறேன், இங்க பகவான் இருக்காரு, நான் பணிவா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டியூன் பண்ண வேண்டியது நான் பணிவா இருக்கணும். அதனாலதான் வேதிக் கல்ச்சர் படி அவங்க மேல சட்டை போடல, இடுப்புல துண்டி கட்டியிருப்பாங்க. இன்னைக்கும் ஸ்ரீ சம்பிரதாயத்தை என்ன சொல்லுவாங்க, அடியேன் ராமானுஜதாசன். அப்படி ரொம்ப பணிவா ஸ்ரீ சம்பிரதாயனாலே வைஷ்ணவர்கள்ட்ட எப்படி பணிவா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அடியேன் ராமானுஜதாசன். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, சைதன்ய மகாபிரபு முதல் சந்திக்கும் போது எப்படி இருந்தாங்க? வாயில புல்லு கட்ட வச்சுட்டு இடுப்புல துண்டு கட்டிட்டு சாஷ்டாங்கமா தலையில் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. நான் உங்க அடிமை, நான் வந்து உங்க அடிமை. இந்த மாதிரிதான் ஆன்மீக குரு வைஷ்ணவர்கள் பகவான் முன்னாடி நம்ம ரொம்ப பணிவா இருக்கும். நமக்கு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கலாம், பக்தி சாஸ்திரி பண்ணிருக்கலாம், பக்தி வைபவ் பண்ணிருக்கலாம், பக்தி வைபவ் பண்ணிருக்கலாம். சோ என்னவா இருந்தாலும் நான் வந்து பணிவா இருக்கேன். இந்த சாஸ்திரம் படிக்கிறதே பணிவா இருக்கிறது தான். இது யார்கிட்ட சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு? கோசாமிகள் ஆல்ரெடி பணிவா இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு யார்கிட்ட சொல்றாரு? பணிவா இருக்கணும், ரொம்ப படிச்சவங்க பணிவா இருக்கணும். நிறைய தடவை கேட்டிருக்கோம் அந்த கிளாஸ். ரொம்ப படிச்சவங்களுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவா இருக்கணும். ஒரு மரம் நல்லா வளர்ந்து அந்த ஒரு வாழை மரம் நல்லா வளருது. வளர்ந்து அது 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 கொலை வந்து மேல நோக்கி போதா, வாழைக்குள்ள கீழே தள்ளுதான். வாழைக்குள்ள கீழே ஏன் மேல நோக்கி போகாம வாழைக்குள்ள கீழே தள்ளி வருது? இது யார் வேணாலும் பயன்பெறலாம். இந்த வாழை மரத்தை யார் என்னை வந்து அந்த வாழை மரம் என்ன சொல்லுது, அது நல்லா வளர்ந்து என்னை யார் வேணா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லு. அந்த மாதிரி ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாதுவுடைய முதல் அடையாளம் என்ன? பணிவு. வித்யா வினய சம்பந்தி ராமினே கவிகஸ்தினி ஸ்வனீச்சைவ சொப்பாக்கைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது நாய், யானை, பிராமணன், நாயை தின்னும் சண்டாளன் என எல்லோரையும் சமநோக்கில் காண்கிறார். ஆனா சைதன்ய மகாபிரபு யார்கிட்ட இந்த உதாரணம் சொல்றாரு ரொம்ப பணிவா இருக்கணும்னு? யார்கிட்ட சொல்றாரு? திக்விஜய் பண்டிட் யாரு? சரஸ்வதியோட பக்தர் யாரு? கேசவ காஷ்மீரி. கேசவ காஷ்மீரிட்ட மகாபிரபு சொல்றாரு, நீங்க ரொம்ப பணிவார். கேசவ காஷ்மீருக்கு நான் பெரிய திக்விஜய் பண்டிட், நான் நிறைய படிச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் போய் சேலஞ்ச் பண்ணுவேன், நான் யாரை வேணா ஜெயிச்சிருவேன். அந்த ஒரு பாவம் இருக்கக்கூடாது. நான் வந்து பகவத்கீதை நிறைய தடவை படிச்சுட்டேன், நான் பாகவதம் படிச்சுட்டேன், நான் கிளாஸ் கொடுக்குறேன், ரொம்ப வருஷமா இஸ்கான்ல இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு விரும்ப மாட்டேன். கிருஷ்ணா முன்னாடியும் பக்தர்கள் முன்னாடியும் நம்ம ரொம்ப பணிவா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பணிவு தான் அடையாளம். ஒரு தூய பக்தருக்கான அடையாளம் பணிவு. எவ்வளவுக்கு பணிவா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம பக்தியில கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களும். அதனால ஃபர்ஸ்ட் கோயில்ல வரும்போது ரொம்ப பணிவா இருக்கு. இதை நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் போது கோயிலுக்குள்ள மட்டும் இல்ல, எங்கேயுமே நம்ம பணிவா இருந்தோம்னா எல்லா இடத்துலயும் சைதன்யா பிரதான சொல்றாரு, திரிநாதபி சுனிச்சேன கரோரபி சகிஷ்ணா அமானீனாமானதே. நான் வந்து சைதன்யா என்ன சொல்லி கொடுக்குறாரு,
சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன சொல்லி கொடுக்கிறாரு, மரத்தை விட பொறுமையா இருக்கணும், புல்லை விட பணிவா இருக்கணும். மரம் பாருங்க, என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கும். மழை, வெயில், குளிர் என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கும். புல்லு மேல வந்து நடப்பாங்க, மிதிப்பாங்க, பிச்சு பிச்சு எல்லாம் போடுவாங்க. ஆனா அது பொறுமையா இருக்கும், பணிவா இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல சில நேரம் ஜெயிப்போம், சில நேரம் தோத்து போவோம், ஜெயிப்போம், தோத்து போவோம். ஆனாலும் பயிற்சி கைவிடக்கூடாது. நான் பணிவா இருக்குன்னு நினைக்கும் போது தான் கிருஷ்ணர் ஒரு ஆள் அனுப்புவார், இந்த பணிவை சோதிக்கிறது. நான் பொறுமையா இருக்குன்னு நினைக்கும் போது தான் கிருஷ்ணர் ஒரு ஆள் அனுப்புவார், பொறுமையை சோதிக்கிறது. ஆனாலும் ஒரு முறை தோக்கலாம், பல முறை தோத்தாலும் தப்பையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓ, சைத்தன்ய மாப் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்லோகத்தை வந்து ஆர்னமெண்டா போட, இந்த ஸ்லோகத்தை எடுத்து பக்தர்கள் ஆபரணமா அணிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தின்னாத பீசுனி சேன தரோரி பசங்க அமானினா மானதேன. நான் யாருக்கும் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. ஆனா நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இது நம்மளால ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி? அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சண்டைக்கு போறோம் இல்லையா? சோ அப்படி இல்ல. சைதன்ய மாப்பு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? நமக்கு சைதன்ய மாப்பு சொல்றதுதான் முக்கியம். நம்மளுடைய விருப்பு வெறுப்பு சுயநலத்தை விட சைதன்ய மாப்பு என்ன சொல்றாரு? நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க, உங்களை யாரும் மதிக்கலன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க மரியாதை எதிர்பார்க்காதீங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. உங்களை யாரும் அவமானப்படுத்தினாலும் அதை பொறுத்துக்குங்க. அமானினா மானதேன, அந்த மனோநிலை தான் கீர்த்தனியா சார். அப்பதான் சாண்டிங் வந்து கண்டினியூ பண்ணணும். ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை அப்போ அந்த மனநிலை தான் முழுமையா சொல்ல முடியும்னு மகாபுரு சொல்றாரு. அப்போ பணிவு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கோயில்ல வந்து நமஸ்காரம் பண்ணும். அங்க இருக்கிற வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணும். வாஞ்சா கல்பத்தருபியச்ச கிருபா சிந்து பேவச்ச பத்திதானாம் பாவனிப்பியோ வைஷ்ணவிப்பியோ. இது ஒரு நமஸ்காரம். இந்த நமஸ்காரம் இருக்கு இல்லையா, இது பஞ்சாங்க நமஸ்காரம் பேரு. வைஷ்ணவர்ல பார்த்த உடனே எப்படி நமஸ்காரம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பகவான தரிசனம் பண்றோமோ இல்லையோ, கோயில்ல பக்தர்ல பார்த்த உடனே முதல்ல நம்ம பக்தர்ல பார்த்தாலும் சரி, அவங்க நம்மள பார்த்தாலும் சரி, நம்ம நமஸ்காரம் பண்ணிடணும். என்ன, அவர் பார்க்கல இல்ல நான் பார்க்கலையே, அவர் என்கிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்லலையே. நோ. சோ பணிவுனா என்னது? அவர்கிட்ட சொன்னாலும் சரி, சொல்லலாலும் சரி, நான் ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன். அது என்னுடைய, நான் கோயில்ல வந்திருக்கேன், என்னுடைய டியூட்டி, என்னுடைய சேவை என்னன்னா, ஒரு வைஷ்ணவரை பார்த்தேன், ஹரே கிருஷ்ணா சொல்லி நமஸ்காரம். அவர் சொல்றாரு, சொல்லல, பண்றாரு, பண்ணல, அது நமக்கு தேவையில்லை. அது அவராச்சு, கிருஷ்ணராச்சு. சோ பணிவு எனக்கு தான் வேணும். அவருக்கு பணிவுன்னு நான் எதிர்பார்க்க கூடாது. சோ இதுல என்ன ஒரு விஷயம் சொன்னா, நான் பணிவாக முயற்சி பண்ணணும், அவரு பணிவா இல்லையே, அதை பத்தி எனக்கு என்ன கவலை. நான் கிருஷ்ணாட்ட போகணும், நான் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் ஆகணும். சோ நான் என்ன திருத்திக்கணும். நான் அடுத்தவங்களுக்கு வந்து ஜட்ஜா இருக்க வேண்டாம், நான் என்ன திருத்திக்கலாம். சோ நான் என்ன பண்ணலாம், ஓகே அவர் வைஷ்ணவர் கோயில்ல இருக்காரு, நான் ஹரே கிருஷ்ணா சொன்னேன், அவர் சொல்லலாம் பரவாயில்ல. இதுல நம்ம டெஸ்ட் வேற வைப்போம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரா பாக்கலாம், அவர் சொல்றாரா பாக்கலாம், அவர் திரும்பி பாக்குறாரா, அவர் பேசுறாரா. நோ. அவங்க பாக்குறாங்க, பேசல, ஏதோ சர்வீஸ்ல இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் நம்ம ஹரே கிருஷ்ணா நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா நான் வந்து பக்குவமாகணும், நான் பகவான்கிட்ட போகணும். ரைட், அவ்வளவுதான். அங்க வந்து நான் வந்து எதிர்பார்க்க கூடாது. அவர் நான் நமஸ்காரம் பண்ணி அவர் பண்றாரோ பண்ணலையோ, எடுத்துக்கலையோ, என்னுடைய டியூட்டி அது. அஸ் அ வைஷ்ணவா என்னுடைய கடமை, நான் ஒரு வைஷ்ணவரை பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லணும், நான் ஒரு வைஷ்ணவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். இது என்ன, எனக்கு உள்ள இருக்கிற பரமாத்மா என்ன சந்தோஷமாவார். பாத்தீங்களா, இவர் ஒரு வைஷ்ணவரை பார்த்த உடனே ஹரே கிருஷ்ணா சொல்றாரு, இவர் வைஷ்ணவரை பார்த்து நமஸ்காரம் பண்றாரு, பகவான் என் மேல திருப்தி அடைவார். அதே மாதிரி அவர் இதயத்திலேயே பரமாத்மா இருக்காரு. ஒரு நாள் பரமாத்மா அவருக்கு புரிய வைப்பார். ஒரு நாள் பரமாத்மா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு புரிய வைப்பார். அது மட்டும் இல்ல, நம்ம என்னைக்குமே வெளி தோட்டத்திலேயே பாக்குறோம், இவர் அப்படி சொன்னாரு, இவர் அன்னைக்கு இப்படி பேசினாரு, இவர் இப்படி நடந்துட்டாரு. நோ, அதை பார்க்க வேண்டாம். அவர் ஒரு வைஷ்ணவர், கோயில் இருக்காரு, சாண்டிங் பண்றாரு, சர்வீஸ் பண்றாரு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, கோயில் இருக்கிற பக்தர்கள் என்ன பண்ணணும், வெளியில இருந்து வரக்கூடிய பக்தர் என்ன பண்ணணும். வெளியில இருந்து வரக்கூடிய பக்தர்கள் கோயில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த காலத்துல யார் இப்படி கோயில் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பகவானை சேவைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள அப்படி பார்க்கணும். இவங்க எல்லாம் கோயில்ல வந்து என்ன பண்றாங்க அப்படி பார்க்க கூடாது. இவர் வந்து பகவானுக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சு வந்திருக்காரு. அப்புறம் கோயில் இருக்கிற பக்தர் எப்படி பார்க்கணும், பௌதிக உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதையெல்லாம் தாண்டி பொறுத்துக்கிட்டு டெம்பிளுக்கு வராங்க. அப்ப அவங்க எவ்வளவு சூழ்நிலைகளை சந்திச்சு வராங்கன்னு அப்படி பார்க்கணும். கோயில்ல உள்ள இருக்கிறவங்க வெளியில உங்களை புகழ்ந்து பார்க்கணும், வெளியில உள்ளவங்களை வந்து அவ்வளவு உயரத்துல வச்சு பார்க்கணும். ஒரு கிரகஸ்தர் வந்து இந்த காலத்துல பக்தி பண்றது எவ்வளவு கஷ்டம். குடும்பம், சமுதாயம், சூழ்நிலை, பொருளாதாரம், இதெல்லாம் தாண்டி அவங்க பக்தி மார்க்கத்துக்கு வந்து பகவானுக்கு சேவை பண்ண வராங்க அப்படின்னு கோயில்ல இருக்கிறவங்க அவங்கள பார்க்கணும். அப்போ அவங்க உயர்வா தெரிவாங்க.
வெளியிலிருந்து வரவங்க எப்படி பார்க்கணும்? கோயில்ல எல்லாத்தையும் விட்டு வந்து சேவை பண்றாங்களே, எந்த ஒரு ஆசா பாசம் இல்லாம, எந்த ஒரு பௌதிகத்திலயும் போகாம, பகவானுடைய சேவையில இருக்காங்களே அப்படின்னு அவங்க இப்படி ஒருத்தர் வேல்யூ வேல்யூ மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை நம்ம உணரும்போது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். ரைட்? சோ ஃபர்ஸ்ட் வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். கோயில்ல வந்து பகவான நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி வைஷ்ணவருக்கு நமஸ்காரம். 2வது பிரபுபாதருக்கு. வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது இந்த மந்திரம் சொல்லணும். வாஞ்சா கல்பத்ருப்யஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ. சோ இப்படி வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது இந்த பிரணாம மந்திரம். வாஞ்சா கல்பதருவச்ச கிருபா சிந்து வைஷ்ணவது கருணை கடல். எல்லாருடைய விருப்பத்தையும் டிசைட்ரி பூர்த்தி பண்றவர் கல்பதரு. வாஞ்சா கல்பதரு வச்ச கிருபா சிந்து பதீதானா பாவனை வீழ்ந்த ஆன்மாக்கள் மாதிரி பெரும் கருணை கொண்டவங்க. புத்தக வடிவம் பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, சேவை பண்றாங்க. அந்த வைஷ்ணவருக்கு என் பணிவான வணக்கம். 2வது பிரபுபாதர். வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நேரா உள்ள போறோம். பிரபுபாதருக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஆச்சாரியர் உபாசனம். பிரபுபாதருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய பிரணாம மந்திரம் சொல்லணும். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதனே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷா. இது பிரபுபாதருக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் விக்கிரகத்துக்கு நமஸ்காரம். அங்க கோயில இருக்கிற விக்கிரகம் நமக்காக வேண்டி பகவான் அங்க எழுந்தருளி இருக்காரு, நம்ம சேவை ஏத்துக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. பகவானுக்கு நமஸ்காரம். இந்த நமஸ்காரம் பண்ணும்போது வைஷ்ணவருக்கு இப்படி நமஸ்காரம் பண்றோம். அடுத்தது விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணும்போது ஆண்கள் பிரபுஜிஸ் அண்ட் மாதாஜிஸ். இது பிரபுஜிஸ். பிரபுஜிஸ் வந்து சாஷ்டாங்கமா ஒரு தண்டம் தரையில் விழுது போல. இது 2 இருக்கு. எது ரைட் எது தப்பு. சரி என்னன்னா 2 கையும் தலைக்கு மேல உயர்த்தி 2 கையும் தலைக்கு மேல உயர்த்தி ஒரு தண்டம் தரையில் விழுது போல சாஷ்டாங்கம் நமஸ்கரிக்கணும். நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம்? ஒரு கையில ஜெபமாலையை பிடிச்சிட்டு இருப்போம், ஒரு கையில வேற ஏதாவது பிடிச்சிட்டு இருப்போம். இல்ல இதுல தப்பா பண்றது பாருங்க. முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு சிலப்ப நம்ம அந்த தவறெல்லாம் செய்யறோம். பட் ஆனா எப்படி பண்ணணும்? 2 கையும் சாஷ்டாங்கமா ஒரு தண்டம் ஒரு தடியை தலையில போட்டா அப்படி நெட்டு நடுக்க அப்படி விழுகும். ஃபுல் பாடி பாதம், முட்டி, வயிறு, மார்பு, கை, முழங்கை, இந்த கை, தலை எல்லாம் அப்படியே கிரவுண்ட்ல இருக்கு. எல்லாமே கிரவுண்ட்ல இருக்கு. ரைட்? இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். மாதாஜிஸ் வந்து பஞ்சாங்க பிரணாமம். மார்பு தரையில படக்கூடாது. பஞ்சோபாசன் பஞ்சாங்க பிரணாமம். பாதம், முட்டி, முழங்கை, தலை, கை. இதுதான் மாதாஜிஸ். இது நமஸ்காரம் போது கையில ஜபம். இது 2 கரெக்டான நமஸ்காரம் பண்றது. இதுல கையில ஜபமாலையை பிடிச்சிக்கிட்டு இல்ல வேற ஏதாவது பொருள் எல்லாம் கையில வச்சு ஒரு கையில நமஸ்காரம் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது 2 கையும் தரையில படணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட், கீழே உள்ளது தப்பு. சோ இது நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம கவனிக்காம இது ஒரு அபராதமாயிடும். நமக்கே தெரியாம அபராதம் பண்ணிட்டு இருப்போம். ஜெபமாலை கையில பிடிச்சிட்டு இல்ல ஒரு கைய மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு கையில நமஸ்காரம் பண்றது. ப்ராப்பரா கரெக்டா இப்படி பகவான் முன்னாடி அழகா வீழ்ந்து வழங்கணும். சரி, அடுத்தது என்னன்னா எப்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க? ஆல்டர் போட்டிருக்கும் போது வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்ப வந்து பகவானை தொந்தரவு பண்ற மாதிரி அவர் ரெஸ்ட்ல இருப்பார். இப்ப வந்து ஸ்கிரீன் போட்டிருக்கு. ஆல்டர்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா நம்ம பிரபுபாருக்கு நமஸ்காரம் பண்ணலாம். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அங்க பகவான் ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரு, இல்ல பிரசாதம் எடுத்துட்டு இருப்பாரு, இல்ல அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, பரிக்கிரமா சுத்தி வரக்கூடாது. அப்ப பகவான் என்ன ஃபீல் பண்ணுவாரு? அடடா ஒரு பக்தர் வந்திருக்காரு, தரிசனம் கொடுக்க முடியலையே அப்படின்னு பகவான ஒரு தர்ம சங்கடமான நிலையில ஆக்கிடக்கூடாது. அதனால ஸ்கிரீன் ஓப்பன்ல இருக்கும்போது தான், ஆல்டர் ஓப்பன்ல இருக்கும்போது தான் நமஸ்காரம் பண்ணணும். ஆல்டர் ஓப்பன்ல இருக்கும்போது தான் பரிக்கிரமா பண்ணணும். ஆல்டர் ஓப்பன்ல இருந்தா தான் பரிக்கிரமா பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். ஆல்டர் க்ளோஸ் பண்ணிருக்கும் போது, கர்ப்ப கிரகம் மூடி இருக்கும் போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது, சுத்தி வரக்கூடாது. கர்ப்ப கிரகத்துக்குள்ள நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆல்டருக்குள்ளே நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆல்டருக்கு வெளியில வந்தா நமஸ்காரம் பண்ணணும். ஆல்டருக்குள்ளே நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பகவான் ரெஸ்ட்ல இருக்கும்போது, பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது இந்த மாதிரி டைம்ல பண்ணக்கூடாது. ஆல்டருக்குள்ளே பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? சோ பிரபுஜிஸ் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம், அதாவது தண்டவத் பிரணாம் பண்ணணும். மாதாஜிஸ் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். தென் அடுத்தது வந்து இதெல்லாம் ஹரிபக்தி விலாஸ்ல இருக்கு. நம்முடைய பூர்வாச்சாரியர் வந்து சனாதன் கோசாமி, கோபால் பட்ட கோசாமி எல்லாம்
ஹரிபக்தி விலாசத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி நமஸ்காரம் பண்ணணும் விக்கிரகத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய லெசன்ஸே இருக்கு. ஒரு சாப்டர் நம்ம போவோம். சரி, அடுத்தது பிரகநாராயண புராணத்துல வைஷ்ணவருக்கு எப்ப பண்ணணும்? வைஷ்ணவருக்கு எப்ப பண்ணணும்னா, வைஷ்ணவரை பார்க்கும்போது நமஸ்காரம் பண்ணணும். ஆனா அதே மாதிரிதான் வைஷ்ணவர்கள் பிரசாதம் சாப்பிட்டு இருக்கும் போது, குளிக்கும் போது பண்ணக்கூடாது. ஒரு வைஷ்ணவர் குளிச்சிட்டு இருக்காரு, பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு, இல்ல அவர் வந்து பூ பறிச்சிட்டு இருக்காரு, பகவானுடைய சேவையில் இருக்காரு, பூ பறிக்கிறாரு, குளிச்சுக்கிட்டு இருக்காரு, பிரசாதம் சாப்பிடுறாரு, பகவானுக்காக தண்ணி எடுத்துட்டு போறாரு, இந்த மாதிரி சமயத்துல போய் நமஸ்காரம் பண்ணி அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது. வைஷ்ணவர் சேவையில் இருக்கும்போது ஓடி போய் பிரபுஜி ஆசீர்வாதம் பண்ணி கால பிடிச்சிருக்க கூடாது. சர்வீஸ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவே பிரசாதம் சாப்பிட்டு போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பிரசாதம் சாப்பிட்டு வெயிட் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமஸ்காரம். இத 2 பேருமே பண்ணக்கூடாது. ஒரு பக்தர் பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு, ஒரு வைஷ்ணவர் வந்து அப்படியே எழுந்திரிச்சு போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பிரசாதம் சாப்பிட்டுட்டு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு போய் நமஸ்காரம். ரெண்டு பேருமே இதை ஃபாலோ பண்ணணும். பிரசாதம் சாப்பிட்டு இருக்கிறவங்க, குளிச்சுட்டு இருக்கிறவங்க, சேவையில பூ பறிக்கிறவங்க, இவங்களும் போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அவங்களும் வந்து இவங்களுக்கு பண்ணக்கூடாது. அந்த சேவையை முடிச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது பகவான் முன்னாடி என்ன பண்ணணும்? ஆல்டர்ல போனோடனே பகவான் முன்னாடி நம்ம ஒரு பிச்சைக்காரனா நிக்கணும். பகவான் முன்னாடி எப்படி நிக்கணும்? நான் பெரியவன் வந்திருக்கேன், நான் தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கேன், எவ்வளவு வருஷம் இஸ்கான்ல இருக்கேன்லாம் நிக்க கூடாது. அப்படியே பணிவா கை கூப்பி ஒரு பிச்சைக்கார மாதிரி பகவான் யாசகம் கேட்கணும். என்ன கேட்கணும்? பகவானே, எனக்கு உங்க சேவை எப்பவும் கொடுங்க, நான் உங்க தாமரை திருப்பாத்த நான் இது பிச்சை தானே. பகவான்கிட்ட போய் இதான் கேட்கணும். பகவானே, நான் எப்பவும் உங்களை மறக்க கூடாது, உங்க தாமரை பாதத்தை மறக்க கூடாது, எப்பவும் என்ன உங்க சேவையில வச்சிருங்க, என்ன வந்து உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, என்ன எப்போ உங்க பக்தருடைய உங்களை சேவகனுடைய சேவகனா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஒரு யாசகம் கேட்கிறவனா இருக்கும். சோ இந்த மாதிரி பகவான் மாதிரி ஒரு பெக்கரா யாசகம் கேட்கக்கூடியவனா இருக்கணும். அப்புறம் முதல்ல பகவானே தாமரை திருப்பாத்து எடுத்தோடனே பகவானுடைய முகத்தை பார்க்க கூடாது. தாமரை திருப்பாத்து தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் காலு, வயிறு, மார்பு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா முகம். இப்படியே ஒரு அழகா எப்படி எல்லாம் பகவானுடைய தாமரை பாதத்துல அழகு பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரி ஆபரணம் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி பகவான் அழகா நிக்கிறாரு, அவருடைய முகம் எப்படி இருந்து கடைசியா ஃபைனலா தான் முகத்தை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தாமரை பாதத்துல இருந்து தரிசனம் பண்ணணும். இப்படி பகவான் மாதிரி ரொம்ப பணிவா, ரொம்ப பவ்யமா நம்ம நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். பகவான்கிட்ட வந்து அழகா பிரார்த்தனை பண்ணணும். பகவான் மடி முதுகு காமிச்சு உட்கார்றது, நம்முடைய காலை வந்து பகவான் முன்னாடியோ அல்ல பக்தர் முன்னாடியோ காமிக்கவே கூடாது. இப்படி பாதம் எப்பவுமே கவர் பண்ணி தான் இருக்கும். இந்த பாதம் இருக்கு இல்லையா, நம்ம பாதம் வந்து இந்த உடல்ல ரொம்ப கீழ்நிலையான பாகம். இந்த உடல்ல ரொம்ப கீழ்நிலையான பாகம். இது வந்து இங்க இருக்கு. இல்ல, பாதம் எப்படி இருக்கக்கூடாது. பகவான் முன்னாடி நம்ம பாதம் தெரியற மாதிரி உட்காரக்கூடாது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி காலை பிடிக்கிறது, கால் பாதத்தை தொடுறது, முட்டிங்கால தொடுறது, கால் தெரியற மாதிரி உட்கார்றது, காலுடைய கண்கால தொடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பகவான் படி பாதத்தை வந்து கவர் பண்ணியிருக்கு. மாதாஜினா சேரியில கவர் பண்ணிக்கணும், பிரபுஸ்னா தோத்தியில கவர் பண்ணிக்கணும். இது எல்லாரும் முன்னாடி, வைஷ்ணவர் முன்னாடி, குரு முன்னாடி, பகவான் முன்னாடி நம்ம பாதத்தை காமிக்க கூடாது, மறைச்சு வச்சிடணும். இது ஒரு மரியாதை, ஒரு கல்ச்சர், இது எட்டிகேட். வைஷ்ணவ மரியாதை வந்து உயர்ந்தவங்க முன்னாடி, குருமார்கள், சீனியர் டிவோட்டி, மூத்த பக்தர்கள், அப்புறம் சபையில, பகவானுடைய சந்நிதியில, கோயில் ஹால்ல நம்ம பாதத்தை எப்பவுமே கவர் பண்ணி, ரைட்? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயங்கள். பாதத்தை தொடுறது, நகத்தை பிடிச்சு நோண்டிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, சோ இதோட இன்னைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். அப்படி 7 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் எப்பப்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், எப்பப்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது.